Hello everyone, welcome back to Banu Kitchen. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா நம்ம பேக்கரிங்கள்ல கிடைக்கிற பால் பன் எப்படி செய்யலாம்ன்றத பார்க்கலாங்க. ரொம்பவே ஈஸியான ரெசிபி, உங்க குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. டோனட் மாதிரியும் இருக்கும், ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும். நம்ம சின்ன வயசுல இதை நம்ம அடிக்கடி சாப்பிட்டுருப்போம். வாங்க இதை எப்படி செய்யலாம்ன்றத பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதுல 2 ஏலக்காய், ஒரு 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இது ரெண்டுத்தையும் நல்லா ஃபைன் பவுடரா அரைச்சி நம்ம எடுத்துட்டு வந்துடலாம். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பவுடரா அரைச்சி இது ஒரு பக்கமா எடுத்து வச்சிருங்க. இப்ப அடுத்து நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதுல 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் வந்து கொஞ்சம் திக்கா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. 5 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துட்டு இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சாப்பிடுற குக்கிங் சோடா இருக்கு பாத்தீங்களா, அதே தாங்க பேக்கிங் சோடா சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. ஒரு நிமிஷம் இது நல்லா இந்த மாதிரி வயர் விஸ்கோ இல்ல ஸ்பூனால இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. இது நல்லா கலந்ததுக்கு அப்புறம் இதுல நாம 1 கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கலாங்க. ஒரு 130 கிராம் இருக்கும். இது கூடவே கொஞ்சமா உப்பு, நம்ம அரைச்சு வச்சிருந்த சர்க்கரை ஏலக்காய் தூளையும் இதுல சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இது நல்லா கையாலேயே கலந்து விட்டுருங்க. ஒரு நிமிஷம் நல்லா கலந்துக்கோங்க. ஒரு சப்பாத்தி டோ பதத்துக்கு ஃபர்ஸ்ட் அதை நம்ம நல்லா கலந்துக்கணுங்க. இந்த மாவு கன்சிஸ்டன்சி பாத்தீங்கன்னா நமக்கு வடை மாவு கன்சிஸ்டன்சில இருக்கணுங்க. சப்பாத்தி மாவு மாதிரி திக்கா இருக்கக்கூடாது. இது நல்லா கலந்ததுக்கு அப்புறம் இதுல நம்ம ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த வடை மாவு கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குமோ அதே அளவுக்கு இருக்கணுங்க. நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. நான் காட்டுறேன் பாருங்க. இப்போ இன்னமும் இதுல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. கையால அடிச்சு அடிச்சு கலந்து விடுங்க. அப்போதான் நமக்கு நல்லா சாஃப்டா கிடைக்கும். பாருங்க, வடை மாவு கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குமோ அதே அளவுக்கு இருக்கு. இப்படி கையால எடுத்தீங்கன்னா நல்ல ஒரு வடை கன்சிஸ்டன்சில அது விழணுங்க. வடை மாவு கன்சிஸ்டன்சில இதுதான் கரெக்ட் கன்சிஸ்டன்சி. இப்போ இதை தட்டை போட்டு ஒரு 10ல இருந்து 15 நிமிஷம் அப்படியே வச்சிருங்க. மாவு நல்லா ஊறட்டும். அதுக்குள்ள நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. இதுல 1 கப் அளவுக்கு சர்க்கரை, 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அடுப்பு தீய ஹை ஃப்ளேம்ல வச்சு ஒரு 3ல இருந்து 4 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. இதை நல்லா கிளறிட்டே இருங்க, இல்லைன்னா கீழே வந்து அடி பிடிச்சிரும். நல்லா இந்த மாதிரி கிளறிட்டே இருங்க. ஒரு 4 நிமிஷத்துலயே நமக்கு வந்து சர்க்கரை ஃபுல்லா கரைஞ்சு ஒரு கம்பி பதத்துக்கு வரணுங்க. ஹை ஃப்ளேம்ல ஒரு 4ல இருந்து 5 நிமிஷத்துலயே நமக்கு சர்க்கரை ஃபுல்லா கரைஞ்சிருங்க. நீங்க கையால கொஞ்சமா எடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு கம்பி பதத்துல இருக்கணும். இப்ப காட்டுறேன் பாருங்க. கொஞ்சமா கையில எடுத்து இந்த மாதிரி 2 விரல்ல பிடிச்சு பாருங்க. இந்த மாதிரி கம்பி பதத்துல இருக்கணும். இதுதான் கரெக்ட் ஸ்டேஜ். ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை ஒரு பக்கமா எடுத்து வச்சிருங்க. இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. இதுல கொஞ்சமா எண்ணெயை ஊத்திக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான பிறகு நம்ம வடையை எப்படி சுடுவோமோ அதே அளவுக்கு மிதமான சூட்ல இதை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். சின்ன சின்ன உருண்டைங்களா போடுங்க. ஏன்னா பேக்கிங் சோடாலாம் போட்டிருக்கிறதுனால அது நல்லா உப்பியே வரும். இந்த மாதிரி நம்ம வறுத்துக்கலாங்க. இன்னொரு மெத்தட் வந்து ஒரு குழிக்கரண்டி எடுத்துக்கோங்க. இதை எண்ணெயில போட்டுட்டு இதுல கொஞ்சமா மாவை போட்டுக்கோங்க. நமக்கு ஏன் இந்த மாதிரி பண்றோம்னா ஒரு ஷேப் வந்து ரவுண்டு பால் ஷேப்ல வர்றதுக்காக இந்த மாதிரி பண்றோம். நீங்க இல்லைன்னா வெறும் கையாலேயே வடை மாதிரி கூட போட்டு எடுத்துடலாம். சின்ன சின்ன போண்டா மாதிரி கூட போட்டு எடுத்துக்கலாம். எந்த மெத்தட்ல பண்ணாலும் டேஸ்ட் வந்து சூப்பராகவே இருக்குங்க. இது வந்து குழிக்கரண்டியில சும்மா கொஞ்சம் ஷேப் வரணுன்றதுக்காக நம்ம பண்றோம். கொஞ்சமா மேல அது மேல எண்ணெயை சூடா போட்டுட்டே இருங்க. அதுவே அழகா வெளியில வந்துடும். மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 1ல இருந்து 2 நிமிஷம் அது கோல்டன் கலர் ஆகுற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேம்ல வச்சீங்கன்னா வெளியில மட்டும்தாங்க வேகும், உள்ள வேகாது. ஒரு மீடியம்ல இருந்து லோ ஃப்ளேம்க்கு மாத்தி மாத்தி 1ல இருந்து 2 நிமிஷம் இதை ஃப்ரை பண்ணுங்க போதும். கலர் வந்து மேல நமக்கே அழகா சேஞ்ச் ஆகுங்க. கோல்டன் கலர்ல வரும் பாருங்க. இந்த சமயத்துல இதை எடுத்துட்டு சூடா இதை அப்படியே சர்க்கரை பாகுல சேர்த்துருங்க. ஆற விட்டு சேர்க்காதீங்க. சூடா சேர்க்கும் போது தான் சர்க்கரை பாகு வந்து உள்ளெல்லாம் போகும். இதை சூடா எடுத்து சர்க்கரை பாகுல அப்படியே டைரக்டா சேர்த்துருங்க.
சர்க்கரை பாகுல சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அந்த போண்டால ஃபுல்லா அந்த சர்க்கரை பாகு வந்து மேல கோட் ஆகணுங்க. அப்பதான் உள்ள வரைக்கும் நமக்கு வந்து அந்த ஜூசினஸ் இருக்கும். பாருங்க இது நல்லா கலந்து விட்டு இத எடுத்துருங்க. எடுத்து இது தட்டுல வச்சுருங்க. நமக்கு கொஞ்ச நேரத்திலே இது சர்க்கரையெல்லாம் இறுகி, மேல வந்து அழகா ஒரு லேயர் கோட் மாரி வரும். பாருங்க. மேல சூப்பர் கிரிஸ்பியா இருக்குங்க. இது 1 நாள், 2 நாள் நீங்க வச்சு சாப்பிட்டாலும் கெட்டு போகாது. ரொம்ப சாஃப்ட்டா, டேஸ்ட்டா குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். நம்ம பெட்டி கடைகள்ல கிடைக்கிற பால் பன் எப்படி இருக்குமோ, அதே அளவுக்கு டேஸ்ட்டா சூப்பரா இருக்குங்க. இதே அளவுகளோட ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கும் இது சூப்பராவே வரும். இன்னொரு வீடியோல பார்க்கலாம். Thank you for watching.